வெல்கம் டு ஏஏ ஸ்டடீஸ் அண்ட் சிவில் டெக். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடு கட்டும் பொழுது அந்த கான்ட்ராக்டருக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு கான்ட்ராக்டரோ வந்து ஒரு பில்டிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், சரிங்களா, எத்தனை பர்சன்ட். அதே நேரத்தில் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நாங்கள் புதிதாக பில்டிங் கட்ட போகிறோம், வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஹவுஸ் ஓனருக்கும் இந்த பதிவு பயன்படும். அதே நேரத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற அனைவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. எதனால் அப்படின்னா, ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட் எப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் லாபம் கிடைக்கும் இன்ஜினியர்ஸுக்கு, கான்ட்ராக்டர்ஸுக்கு, அப்படியா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் இந்த பதிவில். ஓகே, ஃபைன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்கில் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஒரு 50லேருந்து 60%. ஸோ 50% ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதே நேரத்தில் லேபருக்கு வந்து ஒரு 25 to 30, ஒரு 30 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் 15லேருந்து 25, ஒரு 20. ஸோ ரவுண்ட் அப்பாக 100%. இது வந்து 1000 சதுரடிக்கு நாம் எஸ்டிமேட் பண்ண ஒரு பில்டிங்கினுடைய வேல்யூ அடிப்படையில் இந்த பெர்சன்டேஜ் வந்தது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒத்து போகுது இல்லையா. ஓகே, ஃபைன். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன, முக்கியமான கேள்வியே அதுதான். அப்போது அதை நம்ம பார்க்கணுன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது, அந்த 20% எது எதுக்கு ஸ்ப்ளிட்டப் ஆகுது அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த 20%ங்கிறது ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 10% ஓவர்ஹெட், 10% வந்து நெட் ப்ராஃபிட். அந்த 10% ஓவர்ஹெட் அப்படிங்கிறது அந்த டைரெக்டாக செலவு, லேபர் மெட்டீரியலுக்கு இல்லாமல் வேறு என்ன செலவுகள் கூடுதலாக நடக்குது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓவர்ஹெட் அப்படிங்கிறதுல கண்டிஷனில் வரும். அடுத்தது நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 15%, சரிங்களா. இதில் எது லோ, எது மீடியம், எது ஹை அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளே ஆகுதா. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பில்டிங்கில் அனைத்து செலவுகளும் போக, இன்க்ளூடிங் ஓவர்ஹெட், எல்லா செலவுகளும் போக மீதம் என்ன இருக்குது அதுதான் நெட் ப்ராஃபிட். அதுதான் அந்த கான்ட்ராக்டருக்கு. பட் அந்த நெட் ப்ராஃபிட்டும் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், சரிங்களா. பேசிக்காகவே ஒரு 1000 சதுரடி பில்டிங் நம்ம எடுத்துருக்குறோம், சரிங்களா. ஏரியா வந்து 1000 சதுரடி போட்டிருக்கோம். ஒரு சதுரடிக்கு 2000 பேசுகிறோம் அப்படின்னா 20 lakhs அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் வருது, சரிங்களா. அந்த 20 lakhஸில் இந்த 20% எப்படி பிரியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு நாம் ஓவர்ஹெட்ஸ் பார்த்துடலாம். அதில் வந்து நம்பர் 1, அந்த ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்பர் 1 சைட்டுக்கான டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ். அதுக்கு வந்து ஸ்மால், ஸ்டாண்டர்ட், ஹெவி, இந்த 3 கேட்டகரியில் பெர்சன்டேஜ் பிரியும். நாம் வந்து ஒரு 1 to 1.5 அப்படிங்கிறது நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்மால் லெவலில் டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ். இல்லை ஸ்டாண்டர்ட் லெவலில் டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ்னால் 2 to 5% வரைக்கும் வரும். இல்லை ரொம்ப ஹெவியான ப்ராஜெக்ட் அப்படின்னா 10% அல்லது அபவ் அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா. 5 to 10, 10 அபவ், ஹையர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நாம் வந்து சைட்டு, டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் அதுக்கு வந்து ஒரு 0.5% நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இதில், சரிங்களா. இதில் இந்த டெஃபினட் அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் கட்டாயமாக நடக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் கட்டாயமாக நடக்கும். அதில் பெர்சன்டேஜ் தான் வேரி ஆகும் தவிர மற்றபடி எல்லாமே இது உறுதிப்படுத்தப்பட்டது தான், சரிங்களா. இந்த டூல்ஸ் அண்ட் மிஷினில் பார்த்திங்கன்னா சுத்தியல்கள், ட்ரில்லிங் மிஷினு, ஹேண்ட் டூல்ஸ், ஒரு மெஷர்மெண்ட் டேப்பாக இருக்கலாம், இல்லை இடிஎம், எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அதேமாதிரி டயகனல் மெஷர்மெண்ட்ஸு, அதுக்கான டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டுமானம் சம்மந்தமான மிஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது. அதனுடைய காஸ்ட்டுக்காக ஒரு 0.5% நம்ம எடுத்துருக்குறோம். அதனுடைய வேல்யூ 10,000 அந்த 1000 சதுரடி பில்டிங்க்கு, சரிங்களா. அதே நேரத்தில் ப்ரொஃபஷ்னல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ். அந்த பர்டிகுலர் பில்டிங்கில் இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ணுற ஸ்டாஃப், ஹச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ், இவங்க வந்து அந்த ஸ்டாஃப் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறவங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் யார் அப்படின்னா, மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, லேபர் மொபிலைஸ் பண்ணுறவங்க, பிளான் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க, இவங்க தான் இந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ், சரிங்களா. இவங்களுக்கு சேல்ரி, சரிங்களா. அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேருந்து தான் இன்டைரக்டாக போகும். அதாவது இவங்க எல்லாமே வந்து இந்த இன்டைரக்ட் மீன்ஸ்
பல ப்ராஜெக்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்டாகவும் இருக்கும். ஒருவேளை இந்த ஒர்க்கு எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை 3 பேரோ மட்டுமே செய்கிற மாதிரி இருக்குன்னா இதனுடைய சேலரி வந்து அவங்களுக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து 5 to 10%ல் நம்ம 5% ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு 1 lakh வருது. சரிங்களா? அப்போது எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து 6 month ப்ராஜெக்ட், டியூரேஷன் 6 month அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு 16,000 போகும். யாருக்கு? இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? அப்போது இந்த 16,000 வந்து இவங்களுக்கு இத்தனை பேருக்கு ஸ்ப்ளிட்டப் ஆகிச்சுன்னா அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. அடுத்து பாருங்கள், சைட் எக்ஸ்பென்சஸ். சைட்டில் வந்து சூப்பர்வைசிங். சரிங்களா? அந்த சைட்டில் சூப்பர்வைசிங் பண்ணுறது, அந்த சைட்டுக்கான டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த சைட்டில் வந்து சில விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கு சூப்பர்வைஸருக்கு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டே பண்ணுறதுக்கோ இல்லை தங்குற மாதிரியோ, அங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறது. ஸோ அதுதான் டெம்பரவரி சைட் ஃபெசிலிட்டிஸ். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு 1 to 2.5%ல் ஒரு 2% நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பர் மந்த்துக்கு சூப்பர்வைசிங் சார்ஜ் மட்டுமே 6,000 ரூபாய் வருது. சரிங்களா? இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் மாறும். ஒரு ப்ராஜெக்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இத்தனை கேட்டகரியும் நாம் அப்டேட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஆஃபீஸில் அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுங்க வந்து ஆஃபீஸுக்கு வந்து ஃபர்னிச்சர்ஸோ இல்லை வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த வெஹிக்கிள்ஸோ அந்த ஃபர்னிச்சர்ஸோ அதற்குரிய அசட் டிப்ரிசியேஷன் காஸ்ட் அப்படிம்பாங்க, தேய்மான விலை. சரிங்களா? தேய்மான மதிப்பு. அதுக்காக அதே நேரத்தில் ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஃபோன் பில் இருக்கும், யூட்டிலிட்டி, மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் வரும். அது வந்து 0.5 to 1%. சரிங்களா? அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேருந்து நாம் எடுக்கும் பொழுது. அடுத்ததாக பார்க்கும்போது டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா? நம்பர் 5th டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜி. அதாவது ஒரு ப்ராஜெக்டில் கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்டு, சாஃப்ட்வேர்ஸு, வெப்சைட்லாம் எப்படி பயன்படுது, அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ, அதுக்கான காஸ்ட் வந்து ஒரு 1 to 2%. சரிங்களா? இப்போ 1% நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா பர் மந்த்துக்கு 3,300 வருது. 6 மந்த், அதாவது 6 month ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸஸ், லைசன்ஸ், லீகல் ஃபீஸ், லோக்கல் டேக்ஸ், ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள், இந்த அட்வர்டைஸிங், மார்க்கெட்டிங், இந்த இன்சூரன்ஸ், டேக்ஸஸ், இந்த லீகல் ஃபீஸ், இதெல்லாம் வந்து ஒரு 1 to 2% வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது அதற்காக ஒரு 1% நாம் கன்சிடர் பண்ணுறோம். ரிப்பேர்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். சரிங்களா? இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பில்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்நாக் ஒர்க் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த வேலைகள்லாம் வந்து ஸ்நாக் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 1 to 2%ல் நம்ம ஒரு 1% கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 20,000 ஓவரால் ப்ராஜெக்டில் பர் மந்த்துக்கு 3,300. சரிங்களா? இதில் என்ன விஷயம்னா இந்த ரிப்பேர் அண்ட் லயபிலிட்டிஸில் வந்து பில்டிங்கில் வந்து வாரண்ட்டி பீரியட் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமுக்கு இந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸுமே வந்து ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஓவர் ஹெட் பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணும், மாறும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் லிட்ரலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட்லேயும் அவங்க ப்ராஜெக்ட் கோட்டிங் பண்ணுறவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பெர்சன்டேஜ் அலாட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து மாறும். பட் எது எப்படி இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஓவர் ஹெட் காஸ்ட்டில் வரும். அதே நேரத்தில் இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டுங்கிறது ஒரு 10லேருந்து 12 தாண்டக்கூடாது. 12 தாண்டிச்சுன்னா அதுக்காக என்ன ஆகும், அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து அந்த அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டு வந்து ஒரு 10% ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வச்சிங்க ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1% எக்ஸ்ட்ரா போகுது, 11%. அந்த 1% வந்து எங்கேருந்து வரும்? சரிங்களா? அது இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கேட்டகரி. சரிங்களா? லோ, மிட்டு, ஹையர். சரிங்களா? இந்த ரேஞ்சில் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது அனைத்து செலவுகளும் போக ஃபைனலாக வருது பாருங்கள், அந்த மீதம் இருக்கிறது தான் நெட் ப்ராஃபிட், தட் இஸ் பாட்டம் லைன். சரிங்களா? இப்போ அந்த பாட்டம் லைனில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா மேனேஜ்மெண்ட், சூப்பர்வைஷன். அதுவும் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க சூப்பர்வைசிங் பண்ணி சரிங்களா அந்த ப்ராஜெக்டை ஏதாவது இஷ்யூஸ்னால் பெரிய லெவலில் வர பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் 3 to 7%.
ஸோ அதுதான் இந்த 1 lakh. சரிங்களா? அப்போ அதில் வந்து நம்ம ஒரு 5% நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 3 to 7ல் 5% ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த 5%க்கு அமௌண்ட் இது. சரிங்களா? மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு இவங்களுடைய சேலரி மாதிரி அதை வச்சுக்கலாம். சரிங்களா? பட் அவங்க அதை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி, சரிங்களா, அதை கரெக்டாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு தொகையாக அது இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பரவாயில்ல இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுது அப்படிங்கிறதுமான ஒரு விஷயங்கள் அதில் வரும் இல்லையா? அதே நேரத்தில் ரெண்டாவதாக பார்க்கும்பொழுது ஓவர்ஹெட் கவர்ஸ். இந்த ஓவர்ஹெட் கவர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஓவர்ஹெட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% பிளான் பண்ணுறோம், பட் 11% மாறுது. அந்த 1% வந்து நம்ம இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எடுக்கும்பொழுது இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும், நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு குறைஞ்சிரும். சரிங்களா? அதில் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை இந்த ஓவர்ஹெட் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா இதில் இருந்து நம்ம எடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயீஸுக்கு வந்து சேல்ரி அதை இல்லாமல் லேபர்ஸுக்கோ எம்ப்ளாயீஸுக்கோ நம்ம தனிப்பட்ட சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. சரிங்களா? இது எப்படி சொல்கிறது, பண்டிகைகளை சிறப்பு தொகை, சரிங்களா, போனஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சில சிறப்பான சலுகைகள், ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த சம்பளம் இல்லாமல் லேபர்ஸுக்கோ இல்லை எம்ப்ளாயீஸுக்கோ கொடுக்குற அது ஒரு வெகுமானம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு 1% நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் 4வதாக பார்க்கும்போது பிஸ்னஸ் ரிஸ்க். இந்த பிஸ்னஸ் ரிஸ்க்குங்கிறது 5 to 10% வரைக்கும் வரும். நம்ம ஒரு 4% கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. பாதுகாப்பு சம்மந்தமானது, லேபர்ஸோ எம்ப்ளாயீஸுக்கோ பாதுகாப்பு சம்மந்தமானது. சைட்டு கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னா அந்த மேன் பவர் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் டேலி பண்ணுறது இந்த விஷயந்தான். எதிர்பாராத செலவினங்கள், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கு, இந்த ஃபேக்டரில் இந்த இதிலேருந்து தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு சைட்டில் வந்து நம்ம எஸ்கவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வந்துடும். அப்போ தண்ணி வருதுன்னா அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபவுண்டேஷனை கொண்டு போகணும். அப்போ அதெல்லாம் எதிர்பாராத செலவுகள். காங்க்ரீட் போடுறோம், திடீர்னு மழை வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு இந்த பிஸ்னஸ் ரிஸ்க் இதிலேருந்து காஸ்ட் எடுத்தால் நம்ம அதில் செலவு பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது இன்கம் டேக்ஸ். அப்போ அந்த இன்கம் டேக்ஸுமே வந்து இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் வெளியில் போகும். சரிங்களா? அது சம் பர்சன்டேஜ். ஸோ இப்படி வந்து மொத்தமாக வந்து நெட் ப்ராஃபிட்டில் 10% வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10/10 ரூட் படி 10% நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இவ்வளோ அமௌண்ட்டு வந்து இது இந்த தொகை எல்லாமே பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக செலவு செய்யப்படுது. மீதம் உள்ளது தான் அந்த நெட் ப்ராஃபிட். அது எத்தனை பெர்சென்டாக வேணாலும் இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், மேபி 10ஆகவும் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த காஸ்ட் பிரேக்கப். சரிங்களா? அப்போ இதில் எத்தனை பெர்சன்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ரெண்டாவது, இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல, நம்ம அச்சீவ் பண்ணுறது அந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து கரெக்டாக ரீச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதிலே பாருங்கள், இந்த 3 to 7% நம்ம லோனு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கு. சரிங்களா? ஹை ரிஸ்கில் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம டேலி பண்ணி இந்த பெர்சன்டேஜில் போய் இந்த பெர்சன்டேஜில் போய் நம்ம இதெல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சமாளிக்க முடியாது, பெரிய சிக்கல்கள் வரும். ஓகே. ஸோ அப்படிங்கும்பொழுது இப்போது ஃபைனலாக வந்து கான்ட்ராக்டருக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 4%, இந்த 4% தான் கான்ட்ராக்டருக்கு ப்ராஃபிட். மீதி எல்லாமே எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? அப்படி இப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று எக்ஸ்பென்சஸாக மாறிவிடும். சரிங்களா? இது சம்மந்தமான கமெண்ட்ஸ் இருக்குன்னா, அதாவது ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் இருக்குன்னாக்க நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.